இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சி போயிடுச்சுன்னா இந்துக்கள் முஸ்லிம்களை அடக்கி ஆளுவாங்க, எங்க உயிர் சொத்து மரியாதை எதுக்குமே பாதுகாப்பு இருக்காது. விகாருல் முல்க் சொன்ன இந்த வார்த்தைகளை கேளுங்க. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு ஆழமான பயம். தெற்காசியாவின் வரலாற்றையே மாற்றி எழுதப் போகும் ஒரு பெரிய அரசியல் புயலுக்கு முன்னாடி வீசிய முதல் காற்று இதுதான். ஆனா நமக்குள்ள ஒரு கேள்வி எழும் இல்லையா? இவ்ளோ பெரிய பயம் எப்படி உருவாச்சு? இதோட மூலம் எங்க இருக்கு? ஒரு சமுதாயத்தோட ஒட்டுமொத்த கவலையும் எப்படி சரித்திரத்தோட மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குற அளவுக்கு பெருசாச்சு? வாங்க, இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி நாம கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி பயணிக்கலாம். சரி, நம்ம கதை தொடங்குற இடம் 19ஆவது நூற்றாண்டு. அது ஒரு பயங்கர கொந்தளிப்பான காலம். ஒரு பெரிய சாம்ராஜ்யம் சரிஞ்சு விழுந்து அந்த இடிபாடுகளுக்கு நடுவுல ஒரு சமூகம் தங்களுடைய அடையாளத்தையும் எதிர்காலத்தையும் தேடிக்கிட்டு இருந்த நேரம். யோசிச்சு பாருங்க, பல நூற்றாண்டுகளா இந்த நிலத்தை ஆட்சி செஞ்சவங்க முஸ்லிம்கள். ஆனா 1857ல முகலாய பேரரசு வீழ்ந்தப்போ ஒரு சகாப்தமே முடிவுக்கு வந்துச்சு. ஒரே ராத்திரியில ஆட்சியாளர்களா இருந்தவங்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட குடிமக்களா மாறிட்டாங்க. இந்த திடீர் அதிகார இழப்பு அவங்க மனசுல ஆறாத ஒரு காயத்தை உண்டாக்கிடுச்சு. 1857 புரட்சிக்கு அப்புறம் பிரிட்டிஷ் அரசு மொத்த பழியையும் முஸ்லிம்கள் மேல தான் போட்டது. அது ஒரு திட்டமிட்ட பழிவாங்கல் மாதிரி இருந்துச்சு. இராணுவத்துல இருந்தும் அரசாங்க வேலைகள்ல இருந்தும் அவங்க ஒதுக்கப்பட்டாங்க. இதோட விளைவு, ஒரு காலத்துல அதிகாரத்துல இருந்த ஒரு சமூகம் பொருளாதாரம், கல்வி எல்லாத்துலயும் பின்தங்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா நாட்டுல நடக்கிற எதுலையுமே சம்பந்தமில்லாத மாதிரி அவங்க தனிமைப்படுத்தப்பட்டாங்க. ஆனா எல்லா வீழ்ச்சிக்கு அப்புறமும் ஒரு எழுச்சி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த இருண்ட காலகட்டத்துல தான் முஸ்லிம் சமூகத்துக்குள்ள ஒரு புது அரசியல் விழிப்புணர்வு பிறக்குது. அந்த விழிப்புணர்வோட மைய புள்ளியா இருந்தது அலிகார். 1876ல் சர் வில்லியம் ஹண்டர்னு ஒருத்தர் இந்திய முசல்மான்கள்னு ஒரு புத்தகம் எழுதினாரு. அது ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துச்சு. ஏன்னா முதல் முறையா முஸ்லிம்களோட மோசமான நிலையை அது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. அவங்க முன்னேறணும்னா அரசாங்கத்தோட உதவி கண்டிப்பா தேவைன்னு அந்த புத்தகம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுச்சு. இந்த சமயத்துல தான் நம்ம கதைக்குள்ள ஒரு முக்கியமான தலைவர் வராரு. அவர்தான் சர் சையத் அகமது கான். தன்னோட சமூகம் திரும்பவும் எழுணும்னா அதுக்கு ஒரே வழி நவீன ஆங்கில கல்விதான்னு அவர் நம்பினாரு. அதனால இஸ்லாமிய படிப்புகளோட சேர்த்து நவீன அறிவியலையும் கத்துக் கொடுக்க அலிகார்ல மகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை ஆரம்பிச்சாரு. ரொம்ப சீக்கிரமாவே அலிகார் கல்லூரி இந்திய முஸ்லிம்களோட அரசியல் சிந்தனையின் இதயமா மாறிடுச்சு. ஒரு பக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கிட்டு இருந்த அதே நேரத்துல அதுக்கு இணையா சர் சையத் அகமது கான் முஸ்லிம் கல்வி காங்கிரஸ்ங்கிற அமைப்பை ஆரம்பிச்சாரு. இதோட நோக்கம் அரசியல் இல்ல, முஸ்லிம்களோட கல்வி சமூக நலன்தான். ஆனா முஸ்லிம் லீக் உருவாகிற வரைக்கும் இதுதான் முஸ்லிம்களோட முக்கியமான தளமா இருந்துச்சு. இந்த அலிகார் இயக்கத்துல இருந்துதான் ஒரு முக்கியமான அரசியல் கோரிக்கை பிறந்தது. அதுதான் தனித்தொகுதிகள். அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். முஸ்லிம் வாக்காளர்கள் முஸ்லிம் வேட்பாளருக்கு மட்டும்தான் ஓட்டு போட முடியும். இந்த ஐடியாவை முதல்ல 1888லேயே முன்வச்சவர் சர் சையத் அகமது கான் தான். பாருங்க, முஸ்லிம் லீக் உருவாகிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விதை துவப்பட்டுடுச்சு. விதை விதைச்சாச்சு. ஆனா அது முளைச்சு வளர்ந்து ஒரு பெரிய மரமா மாறணுமே, அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? அந்த காரணம், அந்த தூண்டுதல் 1905ல் வங்காள பிரிவினை ரூபத்துல வந்துச்சு. வங்காளத்தை இரண்டா பிரிக்க போறதா கர்சன் பிரபு சொன்னதும் ஆரம்பத்துல ஹிந்து தலைவர்களும் முஸ்லிம் தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து தான் எதிர்த்தாங்க. ஆனா கர்சன் ரொம்ப தந்திரசாலி. அவர் முஸ்லிம் தலைவர்கள் கிட்ட முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிற கிழக்கு வங்கம்னு ஒரு புது மாகாணம் உருவானா அது உங்களுக்கு தானே நல்லதுன்னு ஒரு ஆசையை காட்டினாரு. அந்த தந்திரம் வேலை செஞ்சது. முஸ்லிம் தலைவர்கள் மெல்ல தங்களோட நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு பிரிவினைக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது பத்தாதுன்னு களத்துல பிரிட்டிஷ் அதிகாரிகள் செஞ்ச வேலை எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி இருந்துச்சு. கிழக்கு வங்காளத்தோட துணைநிலை ஆளுநர் பாம்ஃபுல்ட் புல்லர் பிரிவினையை எதிர்த்த இந்துக்களை ஒடுக்குனாரு, முஸ்லிம்களுக்கு ஆதரவா பேசினாரு. இதனால இது ஒரு நிர்வாக பிரச்சனைங்கிறத தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா இந்து முஸ்லிம் பிரச்சனையா மாறி ரெண்டு சமூகத்துக்கும் நடுவுல இருந்த பிளவை இன்னும் ஆழமாக்கிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழல தான் நம்ம கதையோட திருப்புமுனை நடக்குது. முஸ்லிம் தலைவர்கள் தங்களோட எதிர்காலத்தை பத்தி பேச நேரா நாட்டோட உச்சபட்ச அதிகாரி, அதாவது வைஸ்ராயே சந்திக்கலான்னு முடிவு பண்றாங்க. அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு நடந்த இடம் சிம்லா. அப்போ 1906ல் இந்தியால சில சட்டமன்ற சீர்திருத்தங்கள் வரப்போகுதுன்னு ஒரு செய்தி பரவுது. இதை கேட்டதும் முஸ்லீம் தலைவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. மக்களாட்சி முறையில மக்கள் தொகையில அதிகமா இருக்கிற இந்துக்களோட ஆட்சி தான் நிரந்தரமா இருக்கும், நம்ம குரல் எடுபடாம போயிடுன்னு கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. உடனே ஆகா கான் தலைமையில ஒரு பெரிய முஸ்லிம் தலைவர்கள் குழு வைஸ்ராய் மின்டோ பிரபுவை பார்க்க போனாங்க. அவங்க அவர்கிட்ட 5 முக்கியமான கோரிக்கைகளை வச்சாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது, எங்களுக்கு வெறும் மக்கள் தொகை அடிப்படையில பிரதிநிதித்துவம் வேண்டாம், எங்க சமூகத்தோட அரசியல் முக்கியத்துவத்தை வச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதோட தனி தொகுதிகள், அரசு வேலையில இடஒதுக்கீடு மாதிரியான கோரிக்கைகளையும் அழுத்தமா முன் வச்சாங்க.
அந்த தூதுக்குழுவுக்கு வைஸ்ராய் மின்டோ கொடுத்த வரவேற்பு அவங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப உற்சாகமா வரவேற்று உங்க கோரிக்கைகளை நாங்க பரிசீலனை பண்றோம்னு சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை முஸ்லிம் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்துச்சு. பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட உச்சபட்ச அதிகாரிகிட்ட இருந்து கிடைச்ச அந்த ஒரு கிரீன் சிக்னல் தான், அதுதான் ஒரு புது அரசியல் கட்சியை உருவாக்கணுங்கிற எண்ணத்துக்கு கடைசி உந்துதலா அமைஞ்சது. அப்படிதான் அகில இந்திய முஸ்லிம் லீக் பிறந்தது. சிம்லா சந்திப்பு முடிஞ்ச சில வாரங்கள்லயே எல்லாம் மின்னல் வேகத்துல நடந்துச்சு. டாக்கா நவாப் சலிமுல்லா ஒரு அரசியல் அமைப்பு வேணும்னு எல்லாருக்கும் அழைப்பு விட்டாரு. அதை ஏத்துக்கிட்டு டிசம்பர் 30, 1906 இந்தியா முழுக்க இருந்து முஸ்லீம் பிரதிநிதிகள் டாக்கால ஒன்னு கூடி அகில இந்திய முஸ்லீம் லீக அதிகாரப்பூர்வமா தொடங்கினாங்க. சரி, இந்த புது கட்சி எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு? அவங்க 4 முக்கிய நோக்கங்களை அறிவிச்சாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்கிறது, முஸ்லிம்களோட அரசியல் உரிமைகளை பாதுகாக்கிறது, அரசாங்கத்துக்கிட்ட முஸ்லிம்களோட தேவைகளை எடுத்துச் சொல்றது, அப்புறம் மத்த சமூகங்களோட நல்ல உறவை வளர்க்கறது. ஆனா இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். எல்லா முஸ்லிம்களும் முஸ்லிம் லீக்கை ஆதரிக்கல. தேசியவாத முஸ்லிம்கள்னு ஒரு குழு இருந்துச்சு. அவங்க லீக்கோட பிரிவினை அரசியலையும் குறிப்பா அந்த தனித்தொகுதி கோரிக்கையையும் ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க. இந்து முஸ்லிம் ஒற்றுமைதான் முக்கியம்னு சொன்னாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முகமது அலி ஜின்னாவோட ஆரம்பத்துல இந்த தேசியவாத முஸ்லிம்கள் பக்கம்தான் இருந்தாரு. இதெல்லாம் நம்மள இந்த அத்தியாயத்தோட ஒரு மையமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. வரலாற்று அறிஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் விவாதம் பண்ற ஒரு பெரிய கேள்வி, முஸ்லீம் லீக் அது பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டதா இல்ல சரித்திரத்தோட தவிர்க்க முடியாத விளைவா? இங்க 2 வாதங்கள் இருக்கு. ஒரு பக்கம் இது பிரிட்டிஷாரோட பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றின்னு சொல்றாங்க. சிம்லா சந்திப்புக்கே பிரிட்டிஷ் அதிகாரிகள் தான் பின்னால இருந்து ஏற்பாடு செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இது சரித்திரத்தோட விளைவுன்னு சொல்றவங்க அப்போ இருந்த தீவிர ஹிந்து தேசியவாதத்துக்கு ஒரு எதிர்வினையா தான் லீக் உருவாச்சுங்கிறாங்க. பிரிட்டிஷார் இந்த சூழலை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர அவங்க உருவாக்கலன்னு இவங்க வாதிடுறாங்க.